Yes. Hi everyone. Hello champions. I hope என்னோட ஆடியோ வீடியோ எல்லாம் பெர்ஃபெக்ட்டா இருக்கும்னு நினைக்கிறேன். சோ நான் பேசுறது கிளியரா கேக்குதா? வீடியோ பக்காவா வருதான்னு சொன்னீங்கன்னா டக்கு சட்டுன்னு செஷனை ஸ்டார்ட் பண்ணிடலாம். So please let me know my dear. Yes, hi Janita, hi Tiagu, hi Mansha, hi Jaslina, hi Lian, hi Vinu. Welcome on board the Kanna. சூப்பர் சூப்பர் சூப்பர். ஸோ எஸ், இன்னைக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம கெமிஸ்ட்ரியிலேருந்து ஒரு 10 கொஷின்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ லெட்ஸ் சி. மதன் சார் கொஞ்சம் லேட்டாக வரலாம், வந்து ஜாயின் பண்ணலான்னு நினைக்கிறேன். பட் ஆஸ் ஆஃப் நவ் வி வில் ஸ்டார்ட் வித் கெமிஸ்ட்ரி. அவர் கண்டினியூஸாக வந்து ஜாயின் பண்ணிட்டோம். ஓகேவா? எஸ். ஹாய் NN சர்ஜிக்கல்ஸ். ஹாய் ஜெனிதா. சூப்பர் டாக்கண்ணா. ஸோ செஷனை ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு குட்டி ஃபயரை போட்டு விடுங்க பார்ப்போம். செஷனை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஒரு குட்டி ஃபயரை போட்டு விடுங்க. we will start the session right away. ஆஹா என்னடா கண்ணா சத்தத்தையும் காணோம். சூப்பர். இன்னைக்கு பயாலஜி இருக்கா? இல்ல மனுஷா, பயாலஜி இல்ல. மண்டே தான் பயாலஜி சார் வருவாரு. ஸோ அப்பலேருந்து பயாலஜி ஸ்டார்ட் பண்ணிடலாம். சரியா? எஸ். ஸோ எல்லார்ட்டையும் நான் ஒரு கேள்வி கேட்கணும். ஃபர்ஸ்ட் திங், இங்க ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் எத்தனை பேர் இருக்கீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க பார்ப்போம். ஏன்னா ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக ஒரு விஷயத்த பிளான் பண்ணியிருக்கோம், கொண்டு வரலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். which will actually help you to manage both state board as well as your exam, NEET exam. ஸோ அது பேக்ட்ராப்பில் போயிட்டுருக்கு. பட் அதை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி அண்ட் அதை பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி ஐ ஜஸ்ட் வாண்டட் டு நோ, எத்தனை பேர் ஸ்டேட் போர்டில் இருக்கீங்க? தமிழ் மீடியமாக இருக்கலாம், இங்கிலீஷ் மீடியமாக இருக்கலாம். பட் எத்தனை பேர் ஸ்டேட் போர்ட்லேருந்து இருக்கீங்க? நோபடி. வினோ, தியாகு, ஜெனிதா, மான்ஷா. ஓகே, 4 பேர் தானா? நீங்க ஸ்டேட் போர்ட்னா ஸ்டேட் போர்டுன்னு சொல்லுங்க, சிபிஎஸ்சினா சிபிஎஸ்சின்னு சொல்லுங்க. ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு மேம் லாஸ்டா வாங்க பேசலாம் வச்சப்போ கூட ஸ்கூலையும் நீட்டையும் எங்களால் மேனேஜ் பண்ண முடியல மேம், ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தீங்க. ஸோ இதை நான் மேனேஜ்மெண்ட்டை கொண்டு போயிருந்தோம், நாங்கள் அதை பற்றி பேசியிருந்தோம். அண்ட் அதை பற்றி, அதாவது ஸ்கூல் விஷயங்களை மட்டுமே நீங்கள் மேனேஜ் பண்ணுறதுக்காக ஒரு புதுசாக ஒரு விஷயத்தை லான்ச் பண்ணலாம், ஒரு விஷயத்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுக்கலாங்கிற மாதிரி இப்போது வேதாந்து சைட்லேருந்து சொல்லியிருக்காங்க. அது நான் இப்போ லான்ச் பண்ணல, பட் மண்டே உங்களுக்கு லான்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் அதுக்கு முன்னாடி எனக்கு ஜஸ்ட் எத்தனை பேர் ஸ்டேட் போர்டு இருக்கீங்கிறது மட்டும் தெரிஞ்சுக்கணும். ஸோ தட் யூனோ உங்களுக்கு அது ஒர்க் ஆகுமா இல்லையா, இல்லை சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சேர்த்து அந்த மாதிரி கொண்டு வரணுமாங்கிற மாதிரி பிளான் பண்ண முடியும். எஸ், மன்ஷா, சச்சின் சிபிஎஸ்சி, தியாகு ஸ்டேட் போர்ட், ஸ்ரீ வைஷ்ணவி சிபிஎஸ்சி. ஓகேடா கண்ணா. சூப்பர். டோன்ட் வரி. அது என்ன விஷயம்னு நான் இப்போ சொல்ல போகிறதில்ல, மண்டே தான் லான்ச் வச்சுருக்காங்க. ஸோ பட் ஸ்டில் இப்போவே சொல்லிடுறேன், இட் இஸ் சம்திங் விச் இஸ் கோயிங் டு ஹெல்ப் யூ வித் யுவர் ஸ்கூல் ஸ்டடீஸ். உங்களோட ஸ்கூலில் நீங்கள் படிக்க வேண்டிய விஷயமா இருந்தாலும் சரி, ஹோம்ஒர்க்காக இருந்தாலும் சரி, உங்களோட ஸ்கூலில் நீங்கள் நல்லா படித்து நல்ல மார்க் வாங்குறதுக்கு தேவையான ஒரு மிகப்பெரிய சப்போர்ட் சிஸ்டமாக அது இருக்க போகுது. அது கூடவே உங்கள் ஸ்கூல் ஒர்க் முடிஞ்சிருச்சுன்னா உங்கள் ஃபுல் ஃபோக்கஸ் நீட்டில் தான் இருக்கணும். ஸோ நீட்டுக்காக நம்ம சேனல்லேருந்தும் உங்களுக்கு ஃபுல் புஷ் கொடுக்கப்படும். ஸோ அதனால நீங்கள் கவலையே பட வேணாம். சரியா? ஓகேவா? சூப்பர் டாக்கண்ணா. வண்டர்ஃபுல். எஸ், ஆல்ரைட். செஷனை ஸ்டார்ட் பண்ணிடலாமா? சிபிஎஸ்சி NN சர்ஜிக்கல்ஸ். ஓகே ரைட். இப்போ நம்ம செஷனை ஸ்டார்ட் பண்ணிடலாம். பட் செஷனுக்கு போகிறதுக்கு முன்னாடி MVSAT பற்றி சொல்லிடுறேன். MVSATங்கிறது வேதாந்தோட ஸ்காலர்ஷிப் அட்மிஷன் டெஸ்ட். MVSATக்கான லாஸ்ட் டேட் 30th செப்டம்பர். இன்னும் கரெக்டாக பார்த்தீங்கன்னா இன்னைக்கு என்னடா டேட்டு? ஆக்சுவலாக நான் டேட்டு பார்த்தலாம் ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ 26 செப்டம்பர் ஆச்சா? இன்னும் 4 நாள்
4 நாள் தான் இருக்கு. ஸோ 30th of September தான் லாஸ்ட் டேட் ஆஃப் ரிஜிஸ்ட்ரேஷன். யாராச்சும் இதுக்கு யாராச்சும் ரெஜிஸ்டர் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க. லிங்க் வந்துட்டு நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அது கூடவே சேர்த்து ஒரு விஷயம் சொல்லட்டுமா? தியாகு, இன் கெமிஸ்ட்ரி கொஸ்டின் பேப்பர் ஒரு டவுட் இருக்கு, ஹவு டு ஆஸ்க். தியாகு, நீங்க இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்றீங்கன்னா NEET_Pramila_chemistryன்னு சர்ச் பண்ணி பாருங்க, என் பேர் வரும். டெலிகிராமா இருந்தாலும் அதே நேம் தான், சர்ச் பண்ணி பாருங்க. இல்ல மேம் நான் இன்ஸ்டா டெலிகிராம்லாம் யூஸ் பண்ணல அப்படின்னா தென் இதுதான் என்னோட அஃபிஷியல் மெயில் ஐடி. சரியா? நான் எழுதுறேன், நோட் பண்ணிக்கோங்க. யாரா இருந்தாலும் என்ன டவுட்டா இருந்தாலும் இந்த மெயில் ஐடிக்கு நீங்க ஃபார்வர்ட் பண்ணா போதும். pramila.m@vedantu.com. ஓகேவா? pramila.m@vedantu.com. இதுதான் என்னோட மெயில் ஐடி. இந்த மெயிலுக்கு நீங்க என்ன டவுட்டா இருந்தாலும் அனுப்பலாம். இல்ல ஏதாச்சும் கேட்கணும்னா கூட இந்த மெயில் ஐடியில நீங்க கேட்டுக்கலாம். ஐ எம் ஆல்வேஸ் தேர் ஃபார் யூ. ஓகேவா? கண்டிப்பா கண்டிப்பா தியாகு மெயில் அனுப்புங்க. எஸ், சரி, செஷனை சீக்கிரமா ஸ்டார்ட் பண்ணிடலாம். MVSAT லிங்க் பண்ணாதவங்க யாராச்சும் இருந்தீங்கன்னா ரெஜிஸ்டர் பண்ணி விட்டுருங்க. So here we go with the very first question. For a first order reaction, the half life period is independent of. ஒரு first order reactionக்கு half life period எதுக்கு இண்டிபெண்டன்ட்டா இருக்கும்? யோசிச்சு சொல்லுங்க பாப்போம். Ma'am, please answer. Karthikeya, can we write biology notes or can we? Karthikeya, it's up to you kanna. But என்கிட்ட கேட்டீங்கன்னா all you guys have to do is, நீங்க ஒரு கோச்சிங் இன்ஸ்டிடியூட் போறீங்க, நீட் அண்ட் ஜேக்கு ஸ்பெசிஃபிக்கா படிக்கிறீங்கன்னா கிளாஸ் அட்டென்ட் பண்ணும்போதே லெஃப்ட் சைட்ல NCERT, ரைட் சைட்ல நோட் எடுத்து வச்சுக்கோங்க. நோட்ஸ் எடுக்கிற நோட்டு பிளஸ் கிளாஸ் எடுக்க உங்க மேம் என்ன டாபிக் சொல்லி தராங்களோ ஆர் நீங்க லைவ் பாக்குறீங்கன்னா நாங்க என்ன சொல்லி தரோமோ அதை பார்த்துட்டு அது புக்ல எங்க இருக்குன்னு பாருங்க. பிளஸ் அந்த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸை நோட்ல எழுதுவீங்க. ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ டூ நோட்ஸ். இந்த நோட் மேக்கிங் ப்ராசஸ்ல தான் நிறைய பேர் டைம் வேஸ்ட் பண்றீங்க. தயவு செஞ்சு வேஸ்ட் பண்ணாதீங்க. கிளாஸ் அட்டென்ட் பண்ணும்போது இல்லை ஒன் ஷாட் பார்க்கும்போதே நோட்ஸை வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரே கல்லில் 2 மாங்காய் முடிஞ்சிடும். ஓகேவா? Yes, so ada super nakana. Abdul A, NN Surgical A, Jaslina A, Lamadi A, Vino A. Super. Yes. So answer NN patalama. It is absolutely initial concentration. Enna karanam? ஏன்னா நம்ம எல்லாருக்கும் என்ன தெரியும், ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன்ல half life is independent of initial concentration. இதுவே ஜீரோ ஆர்டர்ல rate is independent of initial concentration. First order la half life is independent of initial concentration. இதுவே zeroth order la rate is independent of initial concentration. இத நோட் பண்ணிக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆன பாயிண்ட். அடுத்த क्वेश्चन க்கு போயிடலாம். அடுத்த क्वेश्चन, the half life of C614 is, half life of C614 is என்னவா இருக்கும்? குவிக்கா ஆன்சர் பண்ணுங்க பாப்போம். CBSE 2 board exam, is it true? என்னடா கண்ணா புரியலையே. நீங்க சொல்றது புரியல ஜெனிதா, திருப்பி சொல்லுங்க. ஓகேவா? ரைட். So next question. Half life of C614 என்னன்னு கேட்டிருக்கான். ஆக்சுவலா இங்க லாம்டான்னு ஒரு வேல்யூ கொடுத்திருக்கான். அந்த லாம்டா அப்படிங்கிற வேல்யூ வேற ஒன்றும் கிடையாது, உங்களோட ரேட் கான்ஸ்டன்ட் கே தான். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆர்டருக்கு ஹாஃப் லைஃப் என்னன்னு நமக்கு தெரியும். T half is equal to 0.693 divided by K. கரெக்டா? கேவோட வேல்யூவை தான் லாம்டா அப்படின்னு கொடுத்துருக்கான். ஸோ அதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுங்க, அழகா ஆன்சர் வந்துடும். The answer is going to be 3 into 10 to the power 3 years. ஓகேவா? ஏன் இயர்ஸ்னு சொல்றோம், ஏன்னா இங்க பர் இயர் கொடுத்துருக்காங்க, அதனால ஆன்சரும் இயர்ல தான் வரும். ஃபைனா? எஸ். Third question ku poilam. Third question, and here it goes. The addition of catalyst during a chemical reaction alters which of the following quantity? Catalyst add பண்றதுனால எந்தெந்த qualities வந்துட்டு alter ஆகும்? இது ரொம்ப important ஆன question. நிறைய தடவை நீட்ல கேட்டிருக்கான். So யோசிச்சு எனக்கு இதற்கான ஆன்சரை சொல்லுங்க. Okay, Janita. Don't worry.
see அது ஆக்சுவலா நியூஸ் பேப்பர்ல இருந்துச்சு பட் அதற்கான ப்ராப்பரான கண்டிப்பா வருமா வராதா அப்படிங்கிறதுக்கான ப்ராப்பரான நியூஸ் இன்னும் வெளியில வரல. ஸோ வந்ததும் நான் உங்களுக்கு வந்துட்டு அதற்கான அப்டேட்டை போடுறேன் சரியா. ஸோ டோன்ட் யூ வரி ஜெனிதா. Next, in addition of catalyst during a chemical reaction, ஒரு chemical reactionல catalyst add பண்றதுனால எந்த values alter ஆகும்? quick டக்கனா குவிக்கா சொல்லுங்க பாப்போம். சூப்பர் தியாகு, NN surgical, ஜஸ்லீனா, இளமதி, மாஸ் டக்கனா எந்த வேல்யூ ஆல்டர் ஆகும்? ஆக்டிவேஷன் எனர்ஜி ஆல்டர் ஆகும். கேட்டலிஸ்ட் ஆட் பண்றது மூலியமா 5 வேல்யூஸ் ஆல்டர் ஆகும். T, A, P, R, R. T for threshold energy, A for activation energy, P for path of reaction, R for rate of reaction and R for rate constant. So tupper தான் change ஆகும் and அந்த ஆர்டரை ஞாபகம் வச்சுக்கோங்க. Fine. அடுத்ததா இந்த ஒரு கொஸ்டினை பார்க்கலாம். Let me know the answers for this one டக்கண்ணா. Let me know the answer for this one. Quick. The activation energy of a reaction can be determined from the slope of which of the following graphs? Oh, graph கொடுக்கலையோ நான் இங்க 1 minute. I'll give you the graph as well. So graph பார்க்க இப்படி இருக்கும். டே ரஃபா தான் வரையறேன். கிராஃப் பார்க்க இப்படி இருக்கும் சரியா. ஸோ இந்த கிராஃப்ல எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் என்னங்கிறது தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஐ மீன் மாற்றி எழுதிட்டேனோ, சாரி, இதுதான் இந்த எக்ஸ், இது ஒய். ஓகேவா, எக்ஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ் என்னங்கிறது தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ யோசிச்சு எனக்கு இதற்கான ஆன்சரை சொல்லுங்க. எஸ் தியாகு, அப்சல்யூட்லி ரைட் டா கண்ணா. ஹாய் நிக்கிலேஷ். ஆன்சர் என்னன்னு பார்த்துடலாமா? இதுல x and y என்னன்னு பார்த்துடலாமா? Shall we? So yes, the correct answer is absolutely option A. நிக்கிலேஷ் கரெக்டா சொல்லியிருக்காரு. option A is the right answer. ஆக்சுவலா இங்க 1/t இங்க ln k-வும் வரும். அப்போ உங்களுக்கு ஸ்லோப்ல ஆக்டிவேஷன் எனர்ஜி கிடைக்கிற மாதிரி இருக்கும். அதைத்தான் கொஸ்டின்ல கேட்டிருக்கான். புரிஞ்சிச்சுங்களா? Is that clear? Okay. அடுத்த கொஸ்டின். இந்த கொஸ்டின் ரொம்ப ஈஸிடா கண்ணா, ரொம்பவே ஈஸியான கொஸ்டின். யோசிச்சு எனக்கு இதற்கான ஆன்சரை சொல்லுங்க. கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்கான்னு பார்த்துடலாமா? எஸ், ஃபார் அ கிவன் எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன், கொடுக்கப்பட்டிருக்கிற எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன்ல Kp and Kp dash are the equilibrium constant at temperature T1 and T2 respectively. Kp dash அப்படிங்கிறது temperature 1 temperature 2ல உள்ள equilibrium constants. Fine. Assuming that heat of a reaction is constant, அந்த reactionல இருந்து வரக்கூடிய heat constant வச்சிட்டோம்னா in the temperature range between T1 and T2, it is readily observed that what K and K dash கான relation என்னன்னு கேட்டிருக்கான். So hi Anumita, welcome on board my dear. யோசிச்சு இந்த கொஸ்டின்கான ஆன்சர் சொல்லுங்க. ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான், பட் கொஞ்சம் நம்ம ஒர்க் பண்ண வேண்டியது இருக்கும். ஓகேவா? ஸோ ப்ராக்டிக்கலி நம்ம கொஞ்சம் ஒர்க் பண்ண வேண்டியது இருக்கும். பட் ட்ரஸ்ட் மீ, திஸ் இஸ் அ வெரி ஈஸி கொஸ்டின். ஓகே, ஸோ நம்மள்ட்ட என்ன சொல்லியிருக்கா, ஒரு கிவன் எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன்ல கேபி அண்ட் கேபி டேஷ் அப்படிங்கிறது டெம்பரேச்சர் 1 and temperature 2ல நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ரேட் கான்ஸ்டன்ட். அப்போ இனிஷியல் கான்ஸ்டன்ட் இது, ஃபைனல் கான்ஸ்டன்ட் Kp dash. இப்போ இது ஒரு எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன் சொல்லிட்டா, கரெக்டா? அப்போ இது ஒரு எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன்னா ஃபர்ஸ்ட் எனக்கு T1 and T2 இடையே, if it is exothermic, T1 பெருசா T2 பெருசான்னு சொல்லுங்க. Considering the fact that this is initial and this is final value. T1 பெருசா T2 பெருசா? இது ஒரு எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன். அப்போ T1 பெருசா T2 பெருசா? சொல்லுங்க பாப்போம். குவிக் டக்கனா, குவிக்கா சொல்லுங்க.
T1 பெருசா T2 பெருசா? எக்ஸோதெர்மிக்னா உங்க ரியாக்டன்ட் ஹீட்டை எல்லாம் ரிலீஸ் பண்ணிட்டு ப்ராடக்டா மாறும். கரெக்டா? அப்போ ஆப்வியஸ்லி அந்த சரௌண்டிங்ல இருக்கக்கூடிய T2 தான் அதிகமா இருக்கும். ஏன்னா ரியாக்டன்ட் இருக்கிற ஹீட்டும் சரௌண்டிங்க்கு போயிருச்சு. ரைட்? If T2 is greater than T1, நம்மளோட ஃபார்முலா எப்படி கன்வெர்ட் ஆகும்? we know log of நில்லுங்க, நான் நியூ பேஜ்லேயே காமிக்கிறேன். log of kp dash by kp is equal to இந்த ஃபார்முலான்னு நமக்கு தெரியும். we know this value is going to be negative. இப்போ இந்த வேல்யூ நெகட்டிவாக இருக்க போதுன்னா ஆப்வியஸ்லி kp பெருசா இருக்குமா kp dash பெருசா இருக்குமா? ஆன்சர் நெகட்டிவ்ல வரப்போகுதுன்னு தெரிஞ்சிச்சு. அப்போ ஆன்சர் நெகட்டிவ்னா டினாமினேட்டரில் இருக்கிறவன் தான் பெருசா இருப்பான். கரெக்டா? அதனால obviously option D is the right answer. Option B கிடையாது. Option D is the absolute right answer. நிறைய பேர் கரெக்டான ஆன்சர் சொல்லியிருக்கீங்க. Kudos ரக்கனா. மாஸ். Very good. அடுத்ததா, a reaction having equal energies of activation for forward and reverse reaction has. ஒரு ரியாக்ஷன்ல ஃபார்வர்டுக்கும் பேக்வர்ட் ரியாக்ஷனுக்கும் ஈக்குவல் எனர்ஜி இருக்கு. அப்படி ஈக்குவல் எனர்ஜி இருக்குன்னா அவுட் ஆஃப் தீஸ் 4 எது கரெக்டான ஆன்சரா இருக்கும்? பரவாயில்ல கண்ணா. டோன்ட் ஹாவ் டு சே சாரி மை டியர். நிகிலேஷ் யோசிச்ச ஆன்சர் சொல்ல பார்ப்போம். சீக்கிரம் இன்னும் 4 கொஸ்டின் இருக்கு. சீக்கிரமா நம்ம முடிக்கணும். 6:30 முடிக்க பார்க்கலாம். சரியா? So let me know the answers right away in the comment section. டேக்கண்ணா இங்க என்ன சொல்லிருக்கா? activation energy of forward is equal to activation energy of backward. அப்போ இது ரெண்டும் ஈக்குவலா இருந்துச்சுன்னா delta H is equal to activation energy of forward and backward. இதற்கான டிஃபரன்ஸ் தான். கரெக்டா? அப்போ டிஃபரன்ஸே இல்ல, ரெண்டுமே சேமா இருக்குன்னா delta H தானே 0வா இருக்கும். அப்போ obviously எந்த ஆன்சர் கரெக்டா இருக்கும்? Obviously delta H is equal to 0 is the right answer. அடுத்ததா, next, in a zero order reaction for every 10 degree rise of the temperature, the rate is doubled. நம்ம kinetic energy பத்தி படிச்சோம்ல ஒரு கிராஃப்லாம் வச்சு அந்த கான்செப்ட். if the temperature is increased from 10 degree to 100 degree Celsius, then the rate of the reaction becomes, அந்த ரியாக்ஷனோட ரேட் என்னவா மாறுது? யோசிச்சு சொல்லு பாப்போம். இதுக்கு ஆக்சுவலா நீங்க பயங்கரமா யோசிக்க வேண்டிய அவசியம்லாம் இல்லடா கண்ணா. ரேட் எவ்வளோ டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்னு கேட்டிருக்கான். அதுக்கு நீங்க பண்ண வேண்டிய ஒரு விஷயம் 2 to the power இங்க 10 to 100 அப்போ ஃபைனல் மைனஸ் இனிஷியல் டிவைடட் பை இனிஷியல் பண்ணா போதும். இங்க 10 இனிஷியல் 100 ஃபைனல். ஸோ ஃபைனல் மைனஸ் இனிஷியல் டிவைடட் பை இனிஷியல் பண்ணா போதும். 2 to the powerல ஒரு ஆன்சர் கிடைக்கும். தட் இஸ் யோர் ரைட் ஆன்சர். பெருசா மண்டையை போட்டு குழப்பிக்கலாம் வேணாம். திஸ் இஸ் அ வெரி ஈஸி வே டு ஃபைண்ட் த ஆன்சர். ஓகேவா? அப்போ 2 to the power என்ன ஆகும்? 100 minus 10 90 90 divided by 10 0 போயிரும். 2 to the power 9. 2 to the power 9 என்னன்னு கண்டுபிடிச்சிங்கன்னா ஆன்சர் கிடைச்சிரும். ஓகே? எஸ், வெரி குட். So yes my dear, the correct answer is absolutely option C. அடுத்த क्वेश्चनக்கு போயிடலாம். அடுத்த क्वेश्चनக்கு, this is our question. இன்னும் 2 क्वेश्चन தான் பாக்கி இருக்கு. So let me know the answer for this one. Quick dakana. For an endothermic reaction, energy of activation is EA and enthalpy of a reaction is delta H. Okay, minimum value of EA will be, இங்க ஒரு endothermic reactionல, I repeat, ஒரு endothermic reactionல activation energy EA, enthalpy of a reaction delta H ன்னு சொல்லிட்டான். அப்போ EA ஓட வேல்யூ என்னவா இருக்கும்? மினிமம் வேல்யூ ஆஃப் EA என்னவா இருக்கும்னு கேட்டிருக்கான். யோசிச்சு சொல்லுங்க. யோசிச்சு சொல்லுங்க. எஸ், கண்டுபிடிச்சிட்டீங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது ஒரு எண்டோதெர்மிக் ரியாக்ஷன். எண்டோதெர்மிக் ரியாக்ஷன்னா என்ன நடக்கும்? ரியாக்டன்ட் எல்லா எனர்ஜியும் அப்சர்வ் பண்ணி ப்ராடக்டா மாறும். which means activation energy is
large. Correct? Activation energy is said to be very large. Activation energy ரொம்ப அதிகமா இருக்குனா அது கண்டிப்பா delta H விட அதிகமா தான் இருக்கும். For an endothermic reaction, activation energy is more than delta H. For an exothermic reaction, activation energy is less than delta H. அதனால the correct answer is going to be absolutely option D. புரிஞ்சுச்சுங்களா? Clear? Yes, இன்னும் ரெண்டு question தான். Here we go with the last before question. The activation energy for a simple chemical reaction is EA in forward direction. அப்போ reverse reactionல என்னவா இருக்கும்? பாசிட்டிவா இருக்குமா, நெகட்டிவா இருக்குமா, கூடுமா, குறையுமா, இல்ல ஈக்குவலா இருக்குமா? யோசி. When it becomes equal, ma'am. டேக்கனா அது ஒரு எண்டோதெர்மிக் ரியாக்ஷனாகவும் எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷனாகவும் இல்லை, அது ஒரு காமன் ரியாக்ஷன். அங்கே ஹீட் அப்சார்பும் ஆகலை, ரிலீஸும் ஆகலை அப்படின்னு சொல்லும்போது at that point of time it will become 0. I mean it will become equal. டெல்டா ஹெச்சும் ஆக்டிவேஷன் எனர்ஜியும் ஈக்குவலாக இருக்கும். மோஸ்ட்லி ஈக்குலிபிரியம் பாயிண்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். ஈக்குலிபிரியம் பாயிண்ட்ல கான்ஸ்டன்ட் ஆயிரும். யோசிங்க, இன்னும் ஒரே ஒரு கொஸ்டின் தான் இருக்கு. இதை முடிச்சிட்டோம்னா ஒரே ஒரு கொஸ்டின் தான் இருக்கு. நல்லா யோசிச்சு பாருங்க. இங்க ஆக்டிவேஷன் எனர்ஜி ஃபார் ஃபார்வர்ட் டைரக்ஷன் இஸ் ஈன்னு சொல்லிட்டான். பேக்வர்ட் டைரக்ஷன் என்னன்னு கேட்டிருக்கான். பட் இது எண்டோதெர்மிக்கா எக்ஸோதெர்மிக்கான்னு சொல்லாத வரைக்கும் நம்மளால எந்த activation energy அதிகம் or கம்மின்னு சொல்ல முடியாது. And so option C is the absolute correct answer. Here we go with the very last question of the day. இந்த questionக்கான answer என்னன்னு சொல்லுங்க. By the action of enzymes, the rate of biochemical reaction increase ஆகுமா, decrease ஆகுமா? இது biomoleculesல படிக்க வேண்டிய கான்செப்ட், பட் இருந்தாலும் இங்க கேட்டிருக்கா. So யோசிச்சு சொல்லுங்க. Quick dakana. Super. Day, future doctors, my dear future doctors, இது நீங்க கண்டிப்பா கரெக்டா ஆன்சர் பண்ணும். ஏன்னா நீங்க தெரிஞ்சு வச்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். கரெக்டா? எஸ் சூப்பர் டாக்கனா. So absolutely enzyme ஓட வேலையே என்ன? Enzymes are all biocatalysts. அவங்களோட மெயின் ஃபங்க்ஷனே நம்மளோட பாடியில நடக்கக்கூடிய ரியாக்ஷன்ஸோட ஸ்பீட் ஆர் ரேட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கணும். And so option B is the right answer. Option B is the absolute correct answer. அவ்வளோதான்டா கண்ணா. 10 கொஸ்டின் கெமிஸ்ட்ரியில் முடிச்சிருக்கோம். ஐ திங்க் ஒரு 20 மினிட்ஸ்க்குள்ளே முடிச்சிட்டோன்னு நினைக்கிறேன். எக்ஸ்பிளனேஷனுக்கு தான் நான் டைம் எடுத்துக்கிட்டேன். பட் நீங்கள் ஈஸியாக 10 மினிட்ஸ்க்குள்ளேயே முடிச்சிருப்பீங்க கண்டிப்பாக. ஸோ ஐ எம் ஸோ ஹாப்பி வித் தட். இதே மாதிரி டெய்லி கொஷின்ஸை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ மண்டேலேருந்து வி ஆர் பிளானிங் சம்திங் எல்ஸ் நியூ. புதுசாக ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ், மாடியூல்ஸ் இதெல்லாம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம். அண்ட் இன்னைக்கு 7 o'clock வந்துட்டு நான் சம் பேசிக் கான்செப்ட்ஸ் ஆஃப் கெமிஸ்ட்ரியோட ஒன் ஷாட்டை ரெக்கார்ட் பண்ணி அப்லோட் பண்ண போகிறேன். ரெக்கார்ட் பண்ணியாச்சு, அப்லோட் பண்ண போகிறேன். I request all of you to watch that. ஏன்னா நம்பர் 1 அதில் நான் எல்லா கான்செப்டையும் நீட் அண்ட் ஜேஇ ஓரியன்டாக நோட் பண்ணி வச்சுருக்கேன். மோல் கான்செப்ட் நிறைய பேர் பயப்படுறீங்க. ஸோ மோல் கான்செப்ட்க்கு என்னென்ன கண்டிஷன்ஸ், என்னென்ன விஷயம் அண்ட் என்னென்ன எக்ஸப்ஷன்ஸ் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படிங்கிறதையும் நான் அங்கே அந்த ஒன் ஷாட்டில் சொல்லியிருக்கேன். ஸோ எல்லாரும் மறக்காமல் அந்த ஒன் ஷாட்டை 7 o'clock or 7:30 அப்லோட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அந்த டைம் பார்த்து வச்சுருங்க. ஓகேவா? கிளியரா? எஸ் பண்ணிடலாமா? ஓகேடா கண்ணா. ஸோ இன்னைக்கு ஆக்சுவலாக லைவ் இல்லை, ஏன்னா எங்களுக்கு ஸ்டூடியோ கிடைக்கலடா, அதான் உண்மை. ஓகேவா? ஸோ பட் டோன்ட் வரி, 7 or 7:30க்கு உங்களுக்கு சம் பேசிக் கான்செப்ட்ஸ் அப்லோட் ஆயிரும். அண்ட் யூ கைஸ் கேன் வாட்ச் த ரெக்கார்டிங் ஃபார் ஷூர். எஸ் டனா. ஆமாம், இன்னைக்கு சுபாஷ் சரும் மதன் சரும் இல்லாததுனால கிளாஸு கொஞ்சம் சீரியஸாக தான் போயிட்டுருக்கு. பட் ஸ்டில் கவலைப்படாதீங்க, அவங்க சீக்கிரமாக வந்துடுவாங்க. மதன் சார் வரேன்னு சொன்னார், ஆளக்கானோம். ஸோ பட் நாளைக்குள்ளே அவரை கூட்டிகிட்டு வந்துடுறேன். சரிங்களா? ஓகேவா? எஸ். ஸோ செஷனை முடிக்கிறதுக்கு முன்னாடி எப்பவும் போல் MVSAT இருக்குப்பா, யாராச்சும் ரெஜிஸ்டர் பண்ணலைன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். இந்த டெஸ்ட்டுக்கு ரெஜிஸ்டர் பண்ணி டெஸ்ட் அட்டென்ட் பண்ணுங்கள். ஏன்னா அட்டென்ட் பண்ணாவே மெட்டீரியல்ஸ்லாம் ஃப்ரீயாக தரோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ரொம்பவே சூப்பரான டெஸ்ட் இது. சரியா? செஷனை முடிச்சிடலாமா? எஸ். Okay, super Dakana. So with this we will wind up this session.
Thank you so much for being in the class. 7 மணிக்கு ரெக்கார்டிங் இருக்கு, அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துருங்க. உங்களுக்கு சம் பேசிக் கான்செப்ட்ஸை எவ்வளோ சிம்பிளிஃபைடாக சொல்லித்தர முடியுமோ அதில் நான் சொல்லி தந்திருக்கேன். மேக் யூஸ் ஆஃப் இட். அதை ஃபுல்லாக பார்த்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அண்ட் மண்டே அந்த கான்செப்ட் ஓரியன்ட் ப்ரீவியஸ் இயர் கொஷின், ப்ராக்டிஸ் கொஷின் எல்லாத்தையும் லைவ்ல நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். சரியா? வந்துடுவீங்கல்ல? Okay, so with this we are winding up the session. Tada, bye bye, take care, and மறக்காம classes regular watch பண்ணுங்க. Bye bye, see you soon.